வணக்கம். இன்று இன்னா செய்யாமை அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவித்தல் ஒருபோதும் கூடாது. இதுதான் வள்ளுவர் சொல்கிறார். யாருக்குமே நீ துன்பம் தர வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்லை, எந்த விதமான கெடுதலையும் நீ செய்யாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறார். அந்த துன்பத்தை வள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் நோய் என்று சொல்லுகிறார். இன்னல், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இது ஒரு நோய் போன்றது. நோய்னா என்ன? உடம்புல இருக்கக்கூடிய வியாதி, அந்த மாதிரி குணமானது இந்த துன்பம் அப்படின்னு சொல்கிறார். இந்த குறள் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். என்ன ஒரு ஆழமான கருத்து அதில் அப்படியே புதைச்சி வச்சிருக்கிறார். நோய் எல்லாம் மேலவும். யாரெல்லாம் துன்பங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அதனால் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் அவரையே சாரும். நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவும். துன்பத்தை எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அந்த துன்பத்தினால் வரக்கூடிய விளைவுகள் அனைத்துமே அவனையே சாரும். அதனால் நோயின்மை வேண்டுபவர்கள், அப்போ எனக்கு கஷ்டமெல்லாம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், நான் சந்தோஷமாக நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் செய்ய மாட்டார்கள். அதனை அவர்களது வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்துக்கொள்வார்கள். நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோய் என்றால் நான் சொன்ன வியாதி. இந்த இன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு அது வேண்டான்னு நான் நினச்சேன்னா அந்த ஒரு துன்பத்தை யாருக்கும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எதற்காகவும் நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. ஒட்டு மொத்த கருத்தாக பார்த்துட்டோன்னா துன்பம் கொடுத்தவர்களுக்குத்தான் அதனுடைய விளைவுகள் போய் சேரும். எனக்கு துன்பம் வேண்டாம், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு நாளும் எந்த ஒரு துன்பத்தையும் எவருக்கும் எந்த காரணத்திற்காகவும் தரமாட்டார்கள் என்று இந்த குறள் அடித்து கூறுகிறது. நாமும் இந்த அடி ஒற்றி நடந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.